வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே எளிமையான முறையில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் யூஸ் பண்ணியே ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் டைம் இருந்தால் போதும் இந்த ஸ்வீட் வந்துட்டு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். சின்ன குழந்தைங்களுக்குலாம் இதே போல் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. நான் இன்னும் பாத்திரத்தை வந்துட்டு அடுப்பில் வைக்கவே கிடையாது, கீழே தான் இருக்குது. 1.5 கப் அளவுக்கு இது போல் திக்கான பால் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க. மாவு சேர்த்துட்டு இது போல் விஸ்க் வச்சுட்டு கட்டிகள் இல்லாத போல் நல்லா வந்துட்டு கரைச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஸ்வீட் வந்துட்டு நல்லா ஸ்மூத்தாக வரும். இது போல் நல்லா கரைச்சி எடுத்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பாத்திரத்தை வந்துட்டு வச்சு இது போல் கலர ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம ஸ்டார்டிங்லேயே பாத்திரத்தை அடுப்பில் வச்சிட்டோன்னா அது போல் கலந்து விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். மாவு வந்துட்டு கட்டி கட்டியாக போயிடும். ஒரு 5 நிமிஷத்துல இது வந்துட்டு திக்காக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இதே போல் லைட்டாக திக்கானதுக்கப்புறம் அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் போதும், இந்தளவுக்கு பதம் வந்துடும். பார்க்குறக்கே எவ்வளோ க்ரீமியாக அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா திக்காகிடுச்சு. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு சுகர் வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. அடுப்பு வந்துட்டு சிம்லேயே வச்சுக்கோங்க. சுகர் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு இது போல் நல்லா கலந்து விடணும். மொத்தமாகவே இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நமக்கு 10 நிமிஷம் டைம் இருந்தால் போதுங்க, சூப்பராக ரெடி பண்ணி முடிச்சிடலாம். பாருங்கள், நல்லா கலந்து அந்த பதம் பாருங்கள் எந்த அளவுக்கு மாறி வந்திருக்கு சொல்லிட்டு இது போல் க்ரீமியான ஒரு பதத்துக்கு வரணும். இந்த அளவுக்கு பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இதே போல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, கட்டிகள் இல்லாத போல் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் ஊற்ற போகிறோமோ அதில் வந்துட்டு கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கிறேன். அதில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மிக்ஸை வந்துட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் போதும். பாருங்கள், இது போல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு கையை வச்சு லைட்டாக நீக்கி விட்டாலே போதும், அழகாக வந்துடும். இது நம்ம அப்படியேவும் சாப்பிட்லாங்க, பால்கோவா மாதிரியே இருக்கும். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கிற போகிறோம், தேவையான அளவுகளில் கட் பண்ணிக்கிற போகிறோம். இதே போல் கட் பண்ணிவிட்டும் நான் வந்துட்டு இன்றைக்கி டெசிகேட்டட் கோகனட்டில் வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்க போகிறேன். உங்களுக்கு தேவைன்னா இது போல் செஞ்சுக்கலாங்க, இல்லாட்டினா அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். பால்கோவா மாதிரி சூப்பராக இருக்கும், ஒரு மில்க் ஜெல்லி மாதிரியே இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு வாயில் வச்சாலே கரைஞ்சி போயிடும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.